My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் மருத்துவ கலந்தாய்வுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சார் எப்போ சார் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஷெடியூல் படி அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கிளியரான அப்டேட் அப்படிங்கிறது எம்சிசி தரப்புலேருந்து கொடுக்கல. ஆனால் எம்சிசியில் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட் 11:59 PM இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் த ரவுண்ட் 1 அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்டென்ஷன் பற்றின நோட்டிஃபிகேஷனும் கொடுக்கல. யூஸ்வலாக அந்த லாஸ்ட் டேட்டில் அல்லது அந்த டேட் முடிகிற டைமில், அந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி அல்லது அந்த டைம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்ம மனசை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, இப்போ வரைக்கும் எம்சிசி அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சைலன்ஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இது ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்ச ஒரு நாள்லையோ அல்லது 2 நாள் கழித்தோ நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எம்சிசி வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் அவங்க கொடுத்துருந்த அந்த ஷெடியூல் அடிப்படையில் ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த ஷெடியூல் இப்போ 6ஆம் தேதியோட நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது முடிகிறதாக இருந்தது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸை செய்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் 9ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கல்லூரிகளில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன். இதுதான் 7 தடவை எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ கடைசியாக வந்த எக்ஸ்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனா, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணதில்லை. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 6th எக்ஸ்டென்ஷன் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத வந்து 9ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸோ 9ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு நமக்கு வந்து நைட்டு 9ஆம் தேதி ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11:59 PM வரைக்கும் ஆகஸ்ட் 9th சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் முடிகிறதாக இருந்துச்சு. 9ஆம் தேதி ஒரு வேளை சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருந்தால் ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. இது இங்கேயும் அதே தான், 2 நாள். ஓகேங்களா, 9ஆம் தேதி முடியுது, 10 அப்படிங்கிற ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கிறாங்க. 11ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹார்ட்லி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஸ்க்ராலிங் தான் இப்போ வரைக்கும் வெப்சைட்டில் இருக்கிற ஸ்க்ராலிங். டியர் கேண்டிடேட், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் டில் மண்டே. நேற்றுக்கு நைட் 11:59 PM வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஓப்பனில் இருந்துச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு நேற்றுக்கு சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. ஸோ சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் பண்ண முடியல, என்னால் சாய்ஸ் லாக்கிங்கே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருவேளை நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸஸ் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் லாக்குன்னு இருக்கும். ஒருவேளை அன்லாக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் போட்டிருக்கிற சாய்ஸஸ் ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டர் தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹார்ட்லி இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளைக்கோ நமக்கு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு நம்புகிறேன். இஃப் தெர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன், இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை அப்படின்னா. ஆனால் நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு மேலே ஒரு கேஸ் வந்து நேற்றுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேற்றுக்கு 2 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேஸ்னுடைய ஹியரிங் அப்படிங்கிறது வருது. இந்த ஹியரிங் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கேஸை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கொஷின் நம்பர், கொஷின் பேப்பர்ஸ், கொஷின் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்குது. பேஜஸ் மாற்றி ஸ்டாப்பிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இன்னொரு கேஸ் நேற்றுக்கு ஃபைலான சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைலான கேஸ் உடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்த அவங்க ஸ்கேன் பண்ணி வந்த ஓஎம்ஆர் ஷீட் என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் வந்து ஆந்திர பிரதேஷில் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே வந்து அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வராததுனால அவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்க நேற்றுக்கு திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் கேசஸ் இருக்குது. அண்ட் அகைன் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்குரிய கேசஸும் வேறு ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறது எம்சிசிக்கு தான் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் ஐ எக்ஸ்பெக்ட் எம்சிசி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நாங்கள் இத்தனாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கனைஸ்டு ஃப்ளோவாக இருக்கும். ஒரு அன்ஆர்கனைஸ்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் மாதிரி இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஏன்னா எப்போ ரிசல்ட் விடுவாங்கன்னு தெரியாது, எப்போ சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது தெரியாது. சாய்ஸ் லாக்கிங்னு ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமில் எம்சிசி வெப்சைட்டில் சாய்ஸ் லாக்கிங்கிற ஆப்ஷனே வர மாட்டேங்குது. சாய்ஸ் லாக்கிங்கை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ் ஹேஸ் பின் ஓவர் அப்படின்ற மெசேஜ் வருது.
நைட்டு 10 மணிக்கு அதுதான் வந்துச்சு, 11 மணிக்கு அதான் வந்துச்சு, 11:30க்கும் அதான் வந்துச்சு. சாயங்காலம் 7 மணிலேருந்து 6 மணிலேருந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்பவும் அதே பிரச்சனை தான் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி லாக் பண்ணவங்களுக்கு ஓகே. லாக் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு சோஃபார் நிறைய பேருக்கு அன்லாக்டுன்னு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கல்வியாக தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்புவோம். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ், குட் திங்ஸ் ஹேப்பன்ஸ், குட் திங்ஸ் டேக் சம் டைமில் ரொம்ப நாள் நம்ம வந்து சில விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கலாம், நம்ம மனசை தேத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.